வணக்கம். இதுல வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல ஓடுது. சரி. வாட்ஸ்அப்ல வருது. சரி பாரு. கூகுள் மீட்ல வரட்டுங்களா? ஓடிட்டு சரியா தெரியுது இல்ல. ஓட்டு 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 ஓட்டு. நல்லா இருக்கு. பாருங்க யாரும் வந்தா இது 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். வந்தா இதுலயும் சரி. கொடுத்தாச்சு. இந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கும் இருக்குது. வந்தா பார்க்கலாம், அதை மாத்திக்கலாம். 43 43வது பாடம். இரண்டாம் பாடம்னா அது படிக்கலைங்க. 42. 42 எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெளியறிவு உள்ளறிவு. 42. திருக்குறள் வெளியறிவு பற்றியது. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளியறிவாகும். திருக்குறள் உள்ளறிவு பற்றியது. சென்றவிடத்தால் செலவிடாது தீதுவொரியே நன்றின்பால் உய்ப்பது அறிவு. சரி. மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மையின்பால் அது செல்லும்படியாக யோசித்து தீமையின் பக்கம் போகாம நன்மையின்பால் அந்த மனதை திருப்பி யோசித்து அதை நடத்துவது உள்ளறிவாகும். மேற்கட்ட 2 மனிதனுக்கு அவசியம். இதுதான் ரொம்ப சுருக்கமானது. அப்ப மனதை கண்டபடி அலைய விடக்கூடாது. அதுக்கு முதல்ல வெளியிருந்து எல்லாம் கேட்டுக்கிறோம். கேட்டு உள்ளறிவு பயன்படுத்தி என்ன பண்றோம்? இது கூட இந்த வள்ளலாரை பத்தி நிறைய பேசுறாங்க. இப்ப சின்ன சின்ன சின்னவங்களும் பேசுறாங்க, பெரியவங்களும் பேசுறாங்க. எல்லாம் சரிதான். எல்லாம் சரி. வயிற்றுப்பாட்டுக்கு என்ன வழி? வள்ளலாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இது கூட நான் 4-5 வெளியெல்லாம் பார்த்தேன். அந்த வெளி, இந்த வெளி, ஆகாச வெளி எல்லாம் ரைட்டு தான். வயிற்றுப்பாட்டுக்கு என்ன வழி? சுத்த வெளி, ஆகாச வெளி, பறவை வெளி, அதெல்லாம் 15 வெளி 30 வெளி விண்வெளி விரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு முடிவே கிடையாது. அது விண்வெளியை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா சரியா போச்சா? விண்வெளியை பத்தி பேசிட்டே இருந்தா சரியா போச்சா? வயிற்றுப்பாட்டுக்கு என்ன வழி? அதை சொல்லு. நேரடியே பேச மாட்டாங்க. அது நேரடியே பேசலைன்னா அது பேசவே கூடாது. எங்களுக்கு வள்ளலார் பத்தி வள்ளுவர் பத்தி நம்ம பேச தேவையில்லை. வள்ளுவர் குரல் எடுத்துட்டு 1330 பேசிக்கிட்டே இருக்கலாம். உலகத்திலே அதிக இந்த திருக்குறளுக்கு தான் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்துல உரை எழுதியிருக்கிறாங்க. அது தமிழ்ல மட்டும் 2000-3000 பேர் உரை எழுதியிருக்காங்க. சரி, அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவது? அதான் கேள்வி. சரிங்களா? அதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? அப்ப அது அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யறதுங்கிற கேள்வி. அது நான் செய்திக்கு அதை பத்தி அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூடுதலா பார்க்கலாம். அவ்வளவுதான். மற்றபடிக்கு என்ன செய்வது, அது என்ன எப்படி பயன்பாட்டு கொண்டு வருதுங்கிறது தான் கேள்வி. வெளியறிவு உள்ளறிவு உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வெளியறிவு உள்ளறிவுன்னு இதுதான். வெளியறிவுனா பிறர் சொல்லுவதை கேட்டு சொந்த மொழியை பயன்படுத்துவது. அதுதான் நமக்கு இயற்கை, நமக்கு கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம், இயற்கைன்னு வச்சுக்கலாம்.
கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, நம்ம ஒரு ஆற்றல் இயங்குது, அவர் தான் ஆட்டுறாரு அசைக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க நம்பலாம். இல்லது இயற்கை நமக்கு அறிவு கொடுத்துன்னு சொல்லலாம். இயற்கை இயற்கை பத்தி பேசுறோம்னா அது அது இயற்கை இப்படித்தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். கடவுளை பத்தி பேசினா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன ஆச்சு ஏதாச்சு நமக்கு ஒரு விவரம் தெரியாது. அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அருவாய் உருவாய் உளதாய் இலதாய் அருவாய் உருவாய் இப்படியெல்லாம் போகுது அது. ஏன்னா கடவுள் இப்படித்தான் இருப்பாருன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்காருன்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது. இப்படி எல்லாம் விளக்கம் சொல்லுது. அதெல்லாம் இருக்கட்டும். இயற்கை நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறது. அந்த அறிவினுடைய விளக்கத்தை சொல்ல முடியுது. பல கோடி ஆண்டுகள் இருந்து போற நமக்கு வந்து 350 கோடி ஆண்டு, பூமி வந்து 450 கோடி ஆண்டு, 100 கோடி ஆண்டு சும்மாவே இருந்திருக்கு. 100 கோடி ஆண்டு சும்மா இருந்திருக்கு. அப்படிதான் அந்த கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அப்புறம் 350 கோடி ஆண்டு தான் முதல்ல தொடங்குது. அந்த அப்ப வந்து ஆக்சிஜன் அப்பதான் தொடங்குது. 350 கோடி ஆண்டுக்கு முன்னாடி ஆக்சிஜன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற கேஸ் எல்லாம் இருந்திருக்குது. சரிங்க. நம்ம வயிற்றுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம இந்த நுரையீரல் போற இடத்துல மட்டும்தான் ஆக்சிஜன். அப்ப வயிற்றுக்குள்ள கார்பன் தான். சரிங்க. அப்ப அப்ப இந்த சுத்தரத்தமா இருந்தா தான் உடம்புக்கு இந்த ஆக்சிஜன் போகும். அதாவது சுவாசங்கிறது இது வரைக்கும் போகுது. எது வரைக்கும் போகுது? இழுக்கிறீங்க, நுரையீரலுக்கு போகுது, திருப்பி வெளியே வந்துடுது. மற்ற எங்கேயும் போறதில்லை. அப்ப அதுக்குள்ள வந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து இதுல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு நேர எல்லா பக்கம் போகுது. அப்ப நேரடியா காத்தோட்டம் போது நேரடியா ரத்தத்துக்கு போகாது. வாயில உறிஞ்சினா கூட அது இறப்பு வரைக்கும் தான் போகும். வாயிறு மட்டும் நம்பிக்கை. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சுவாசத்தால தான் நப்பணும். அப்படியே எடுத்தாலும் சுவாசத்தால நப்பணும், அப்படி விட்டாலும் சுவாசத்துல விடணும். இவ்வளவுதான் நடக்குது. அப்ப நுரையில தான் விரிஞ்சு சுருங்குது. அப்ப நேரடியா ஒண்ணும் இல்லை. நேரடியா நம்ம வந்து ஊசி போடும்பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே பீச்சு விடுவாங்க. அப்படியே ஒரு சொட்டு வெளியே வந்து எல்லா பக்கம் அடப்பு இல்லாம வெறும் திரவம் மட்டும் இருக்கும். ஒரு சின்ன காற்றுக்குள்ள இருந்தா கூட ஆபத்து உண்டாக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்படி பீச்சுவாங்க. பீச்சு இந்த அதுல காற்றோட்டம்லாம் இருக்கக்கூடாது. நீங்க பார்த்துருக்கலாம். வணக்கம். வணக்கம். அப்ப அந்த ரத்தத்தை ஊசி போடும் பொழுது அந்த அந்த ஒரு அந்த காற்று இடைவெளி இல்லாம வெளியே தள்ளிடுவாங்க. அந்த காற்று உள்ள கூட ஆழம் சாகடிச்சிடும். காற்று உள்ள போச்சுன்னா பார்த்துருக்கீங்களா இல்லைங்க? ஊசி போடுறப்போ ஏன் அப்படி தள்ளுறாங்க தெரியுங்களா? அது என்ன காரணம்? ஏன் அப்படி தள்ளுறாங்கன்னா ஒரு டிராப் வெளியே தள்ளுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல காற்று குமிழ் இருக்கக்கூடாது. காற்று குமிழ் நேரடியா ரத்தத்துக்கு போச்சுன்னா ஆளை கொண்டு போடும். ஒரு துளி காற்று உள்ள போனாலும் என்ன ஆகுது? ஆளை போய் கொண்டு போடும். பயங்கரமான ஆபத்து. சரி. அதை நம்ம எதுக்கு நான் சொல்றேன்னா, காற்று வந்து மூக்கு வழியா தான் போகணும் அப்படின்னு இயற்கை இருக்குது. சரி, அப்படி மூக்கு வழியா போன காற்று அந்த நுரையில ஆட்சி செய்யுது. அப்படி போயிட்டு வருது. அதுல வரக்கூடிய இணைப்புகள் என்னன்னா அதுல இருந்துதான் உறிஞ்சி எடுத்துட்டு போகணும். இது அப்படி இயற்கை பண்ணிருக்கு. இயற்கை ரொம்ப ரொம்ப போராடி கட்டமைச்சிருக்கு. பல கோடி ஆண்ட போராடி கட்டமைச்சத நம்ம சில நாள்ல கெடுத்து குட்டிச்சவராயிடுறோம். பல நாள் கட்டப்பட்ட ஒரு வீட்டை ஒரு கல் எடுத்து அடிச்சு அப்படியே சிதைச்சிடுறோம். அவ்வளவுதான். தேன்கூட்டம் அப்படித்தான். பல ஆண்டுகள் போராடி பல ஆயிரம் பேர் போராடி கட்டுறியதை ஒரே கல் டிமீர் அடிச்சப்ப டபக்குன்னு உடஞ்சு போச்சு. விடுகதையில கூட வரும். சரி, இப்ப நான் வர்றேன். அப்ப வாழ வேண்டிய வழியின் சுருக்கம் 43. மனிதன் அழிவதில்லை. 43 217. மனிதன் அழிவதில்லை, அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன். மனம் உடல் அழிந்த பின்பு வாழ்கிறது. மனம் உடல் அழிந்த பின் அப்ப மனம் சுத்திட்டு தான் இருக்குதுங்கிறது. மனம் சுத்திட்டு தான் இருக்குது. மனத்துக்கு வந்து சாட்சிய அதான் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், மனம் சாந்தி அடைய வேண்டும், இப்படியெல்லாம் சொல்றது அதான். ஏன்னா அது அங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும்.
அதான் இங்க பிரச்சனை. அது ஒழுங்கா போய் சேருமா சேராதா அப்படின்லாம் இருக்குது அந்த அலைவு. நாம் 700 கோடி மக்களும், இப்ப நம்ம எத்தனை கோடி, இப்ப 800 கோடி இருக்கோம். 800 கோடி மக்களும் அந்த மக்களுக்கு இணையாக சுமார் 7,000 கோடி மனித ஆவிகள். இது வரைக்கும் எத்தனை பேர் செத்து போறதான் இது வரைக்கும்? அத்தனையும் இங்கதான் சுத்திட்டு இருக்குது. அத்தனையும் அந்த பேய் பூரா இங்கதான் சொல்றாங்களே, பேய் சுத்திதுங்கிற, வேற ஒண்ணும் இல்ல. செத்து போனது போல இங்கதான் சுத்திட்டு. அப்ப நீங்க நல்ல பேயா இருந்தா நல்லது. பேய் பிடிச்சிச்சுக்கிற பாருங்க. அப்ப எல்லா பேய்களும் பூமியில தான் இருக்குது. தெரிஞ்சு சரியா போச்சு. இது விட்டு எங்கேயும் போகாது. அது அடர்த்தி அதிகமா இருக்குது. அடர்த்தி லேசா இருக்கணும். அதனால நாம் 7 மக்களுக்கும் இணையான சுமார் 7,000 மனித ஆவிகள். இதெல்லாம் கற்பனை தான். இதுக்கு மேல கூட இருக்கலாம். இவ்வுலகில் நம்முடன் வாழ்ந்து வருகிறது. அவை 3 வகைப்படும். அது பாருங்க, அழகா பிரிக்கிறார் பாருங்க. 3 வகைப்படும். முதல் வகை இயேசு கிறிஸ்து ஆவி, ஆண்டவர், ராகவேந்தரர், இந்த மாதிரி சித்தர்லாம் வகையைச் சேர்ந்தவை. அவை மறுபிறை எடுப்பதில்லை. இவை தன்னை வணங்கியவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிலையை முக்தி நிலையை நாடி செய்யணும். அவரை போய் வணங்கணுங்கிறாங்க. எங்க போய் வணங்குறது, என்னென்ன அப்படி ஒண்ணு இருக்குது. நேர்ல போய் பார்த்து விட்டு பேசி சரி பண்றதா அப்படிங்கறது கேள்வி. அது உங்க வசதி, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். 2ஆம் வகை ஆவிகளை பெரும்பான்மை. அவை பெரும்பாலும் கோவில்களில் தங்கி இருந்து மறுபிறவி எதிர்நோக்கி இருக்கின்றன. பெரும்பாலும் தம் குலத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சி இருக்கின்றன. சரி. 3ஆம் வகை ஆவிகள் தீயவை. அவை பெரும்பாலும் சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் பாழடைந்த கட்டிடங்களிலும் தங்குகின்றன. அவை மக்களை பிடிக்கக்கூடும். சிறு குழந்தைக்கு தாயத்து எனப்படும் தடையை கட்டி வைப்பது நல்லது. அவ்வளவு யாய் சின்ன தாயத்துல தடை பண்ணி நிக்குதுங்கிறாங்க. சரி, தாயத்து. ஆனா உண்மையான தாயத்து என்பது வேற, இந்த தாயத்து வேற. பேய்க்கு பயந்து கட்டுற தாயத்து என்பது வேற. தொப்புள் கொடி தான் காய வச்சு அந்த காலத்துல போடுவாங்க. ஏதோ நோய் வந்துச்சுன்னா அந்த தொப்புள் கொடியை தூள் பண்ணி நாக்கில் வச்சு நெய் தேன்ல தடவி உள்ள வச்சாங்கன்னா அந்த ஸ்டெம் செல் உள்ள போய் மனிதனுக்கு நல்லா செய்யும்னு அந்த காலத்துலேயே தாயத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அதுதான் தொப்புள் கொடியை எடுத்து வச்சுட்டா இந்த ஸ்டெம் செல், இந்த தாய்க்கு குழந்தைக்கு நோய் வந்துட்டு தாயினுடைய அந்த கொடியை போட்டால் நல்லா போகணும் இப்போ விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் அப்போ அந்த இது தாயத்து கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான். சரி, அதுக்கு தாய் சத்து தான் தாயத்தா மாறுச்சு. தாயத்து. மறுபிறை எடுப்பது நம் நோக்கம் இல்லை. இங்கதான் கரெக்ட், இங்கதான் சரியா வருது. மறுபிறை எடுப்பது நம் நோக்கம் இல்லை. அதாவது காயம் நீக்கி இன்னொரு காயத்தை 2220 பாடல் நினைக்கிறேன். எது விருது திருமலர் பாடல சொல்றாரு. இக்காயை நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடு மீன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காயத்தை விட்டுட்டு இன்னொரு காயத்து போற வழி பாத்துறாத அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிறவிலே செய்து விடு, இந்த காயத்திலே பாத்துக்கோ, இந்த காயத்திலே இருக்கிறத ஒரு தடவை தான், இதுலயே செஞ்சுக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதாங்கிறாரு. திருமணம் எச்சரிக்கிறார். காயத்தை விட்டுட்டு வேற காயத்துக்கு போறாரு, அடுத்த தடவை பாத்துக்கலான்னு சொன்னா அவ்வளவுதான். அடுத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரையும் இருக்கிறாங்க உங்களுக்கு? முதல்ல இதை இப்ப அரையும் குறையமா கத்தாதான் அதில் கூட பார்க்க முடியும். எதையும் கத்துக்காம இருந்ததுன்னா இப்படியே தான். அப்ப பல ஜென்மங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா மறுசுழற்சி பத்தி இவங்க பேசுறாங்க. மறுசுழற்சி பத்தி பேசுறாங்க. அப்படித்தான் இருக்கும். ரீசைக்கிளிங் அதெல்லாம் குப்பையே ஏங்க, இந்த குப்பையை மனிதன் கண்டுபிடிக்கிற குப்பையெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணவே முடியாதுங்கிறான். அவ்வளோ கஷ்டங்கிறான். இது ரீசைக்கிளிங்னு சாதாரண விஷயம் அது. அதனால ஸ்ட்ராங்கா நின்று அடிக்க வேண்டியது. அதுதான் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை. இதை பார்த்தீங்கன்னா மனிதனா தேவரா பிறந்தாலும் சரி, யாரா பிறந்தாலும் சரி, மனிதனா பிறந்துதான் முக்தி அடைவணும்னு பொதுவான விதி. அப்ப தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லை, பசிதாகத்தை கட்டுப்பட்டு பேசாம இருந்தேன்னா அவ்வளவு. இது ஒண்ணுமே இல்லை. இதுல இத போய் நான் கலக்குறாங்க ஐயா, புகழ்ந்து பேசுறாங்க. பாக்குறேன் என்னென்னமோ பேசுறாங்க. சரி, இருக்கட்டும். அது குறிப்பா யார பேசுறாங்கன்னா, நல்ல மீடியா கிடைச்சிருச்சு. திருமந்திரம், தேவாரம், திருவாசம் இதை விட்டுட்டாங்க. அது ஒரு கூட்டம். வள்ளலாரை பத்தி பேசுற கூட்டம் அது தனியா பண்ணிட்டே போறாங்க. அதுக்கு எப்படி அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, என்ன பண்றாங்க
அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க? அப்படி இருந்தீங்களா? இல்லையா? உணவு பழக்கத்தை மாத்துனீங்களா? அது எதுவுமே இல்லாம அவர் அப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார். எத்தனை வருஷம் சொல்லிட்டே இருப்பீங்க? இது போர் அடிக்கலையா? ம்? நானும் பல 30, 40 வீடியோலாம் பார்த்துருக்கேன். சும்மா கதை விடுறானுங்கப்பா. அவர் அதை சொல்லியிருக்காரு, அதை சொல்லியிருக்காரு, அதை சொல்லியிருக்காரு. நமக்கே போர் அடிச்சிருது. என்ன சொல்லிட்ட, நீ என்ன பண்ணிட்ட அதைய? அதுல இருந்து நீங்க என்ன பண்ண சொல்லணும். நீ என்ன பண்ணியிருக்கிற? ஐன்ஸ்டீன் 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 ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், திருவள்ளுவர், திருமூலர் சொல்லிட்டே இருங்க. இப்ப நீ என்ன கண்டுபிடிச்ச? உனக்கு அறிவு கொடுக்கலையா அப்ப இயற்கை? அதுதான் அங்க பிழை நடக்குது. எப்பொருள் யார் யாரு கேட்பணும் அப்படி அப்படி ஒண்ணு இருக்குது. பிறர் சொல்வதை கேட்டு நீ எப்படி மாறிவிட்டாய் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதான் பிறர் சொல்வதை கேட்டு அந்த அறிவு என்பது என்ன? அடுத்த துன்பத்தை போக்குறது தான். அறிவு என்பது தன்னுடைய துன்பத்தையும் போக்க வேண்டும், அடுத்தவன் துன்பத்தையும் போக்க வேண்டும். அறிவு என்பது துன்பத்தை போக்குகின்ற கருவி. இப்படி நமக்கு இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவை நீ பயன்படுத்தாம, அதுதான் அந்த அறிவை வச்சுக்கலாம். வள்ளலார் சொல்ற அறிவு, வள்ளுவர் சொல்ற அறிவு, உலகத்துல யாரும் எல்லாம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? அதுல இருக்கிற நன்மை தீமைகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நன்மையின்பால் உயிப்பது அறிவு. வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. சென்ற விடத்தான் செலவிடாது தீது உரியுங்கிறாரு. சென்ற இடத்துல எல்லாம் மனசு விட்டுறாதீங்கப்பா, அலைய விடாதீங்க. அதுல நன்மையெல்லாம் ஒதுக்கி வச்சு தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நன்மையின் பக்கம் நின்று உயிப்பது அறிவு எழுதுறாரு 42. சரி, முடிச்சுக்கலாம். என் விஞ்ஞான கண்டுபிடிப்பான புவியீர்ப்பு சக்கரம், கிராவிட்டி வீல், நீர் உட்சோர்ச இயந்திரம், க்ளோஸ்ட் வாட்டர் உதவி செய்யும். எங்க உதவி செய்யும்? விண்வெளியில, மண்வெளியில, வாட்டர். அதுக்கு வந்தாச்சு, நம்ம அது வந்துடும். வந்தாச்சு. அதை பத்தி நம்ம பேசியிருக்கேன். நேற்று கூட என்ன இல்லைங்களா, பெரிய இந்த மின்சார தடை ஏற்படவே இல்லைன்னு ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பால வச்சு பண்ணி பார்த்தா அதே மாதிரி மின்சாரம் வருது. தடையே இல்லாம மின்சாரம் வருது. ஒரு அடி அகலமல்ல பிளாஸ்டிக் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சு பார்த்தேன். நேற்று ஸ்வீடன்ல ஒருத்தர் கேட்டிருந்தேன். அவரு பார்த்துட்டாரு. அவரு கேட்டாரு, விளக்கமெல்லாம் கேட்டாரு. அது சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. அவரு அங்கே ஸ்வீடன் பல்கலைக்கழகத்துல பேசலாம் அப்படின்னு இருக்காரு. அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் இணைப்பு ஏற்படுத்தி விடலாம். அங்க இருக்கிற ஒரு பல்கலைக்கழக மாணவியும் நம்ம இங்கிலாந்துல இருக்க நம்ம பொண்ணு மாணவியும் கனெக்ஷன் பண்ணி விட்டுறலாம். முதல்ல அவங்க பேசட்டும் அப்படின்னு, படிக்கட்டும் அப்படின்னு. அதெல்லாம் அனுப்பிச்சிருக்க பாருங்க. நேற்று இரவு 12 மணிக்கு அது பண்ணி பார்த்தேன். மொத்தத்துல இந்த தடை இல்லாமல் மின்சாரம் பாயாதுங்க. இங்க ஒரு முனை வச்சு ஒரு அடிக்கு அப்புறம் இன்னொரு முனை வச்சாலும் மின்சாரம் பாயுது தண்ணிக்குள்ள. மின்சாரத்தை கடத்துது. மின்சாரம் பாயறது வேற, மின்சாரத்தை வெளியெடுத்து கொடுக்குது. இந்த முனைக்கு அந்த முனைக்கு கனெக்ஷன் ஆகுதுங்க. அப்ப எவ்வளவு தடை இருக்குது? 1 மில்லிமீட்டர் வச்சாலும் வேலை செய்யுது. 5 மில்லி, 1 அடி கேப் வச்சாலும் நமக்கு அவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்குது. இனி ஒரு கேன்சர் கொண்டு வச்சாலும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருந்தாலும் அதை கடத்துது. அப்போ தண்ணீர் தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணுது. இதுதான் அந்த தடையை கடத்துதல்னு பேரு. இது பாத்தீங்கன்னா சோதனை குற்றம் பண்ணி வச்சிருவாங்க. என்னன்னு, யாருமே இது வரைக்கும் அந்த தண்ணீரோட மூலக்கூறுல என்ன தகுதி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போயிட்டாங்க. அது நான் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அது நமக்கு வெவ்வேறு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இயற்கையா கிடைச்சிது. இதுதான் நீ அதான் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. வெங்கடேசன் சொல்றது ஒரு வெப்பத்தையோ சூட்டையோ கொடுக்க சொல்றாரு. இங்க வெப்பத்தையும் கொடுக்க தேவையில்லை, சூடையும் கொடுக்க தேவையில்லை, அதே வெளிவருது. முதல்ல ப்ரூஃப் பண்ணிடலாம், வெங்கடேசன் கருத்தை ப்ரூஃப் பண்ணிடலாம். அல்லது தண்ணியிலிருந்து அது தானாவே மின்சார வடிவம். அதாவது தண்ணீர் என்பது இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அது கழுவுறது, குடிக்கிறது, ஆரோக்கியத்தை தருது, உள்ளேயும் கழுவுது, வெளியும் கழுவுது, ஆவியாகுது, இன்ஜின் போகுது, ரயில் ஜிக்கு புக்குன்னு போகுது. இதெல்லாம் கரெக்ட், அதான் கிளாசிக்கல். ஆனால் தண்ணீரே ஒரு ஃபியூல் மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறதா மலிவா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை, மற்றவனா ஹைட்ரஜனை பிரிக்கிறாங்க. இப்போ போன மாசம் ஒருத்தர் பிரிச்சு காமிச்சார் இல்லையா, அந்த மாதிரி கார்த்திக்கிற என்னமோ ரைட். ஆனால் நாம செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜனும் வருது, ஹைட்ராக்சைடு என்ற ஒரு அருமையான பொருளும் வருது, மின்சாரம் வருது, 3 வருது நம்ம செய்யறது. அதுதான் பெரிய விஷயமே. அந்த 3 வர்றதுக்கான அடிப்படை விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒரு எல்இடி லைட் ஏன், எல்இடி விளக்கு ஏன் இருக்கிறோம்னா, எல்இடி விளக்கு தான் வரக்கூடிய மின்சாரத்தை வெளிச்சமாக மாற்றுவது. அது ப்ரூஃப். நீ அடுத்தது அதை எப்படி டெவலப் பண்றதுங்கிறது விஞ்ஞானிகள் செய்யணும். நம்ம ஒரு அடிப்படை ஆவணம் போட்டு காட்டியாச்சு.
இப்படித்தான் அது வருது. அதாவது எலக்ட்ரான் வோல்ட்னு படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரான் வோல்ட் சாதாரண படிச்சிருப்பான். அது பிசிக்ஸ் படிக்கிறப்ப எலக்ட்ரான் வோல்ட்டை படிச்சிருப்பீங்க. இல்லை 10th இருக்கலாம் இருக்குன்னு தெரியல. எலக்ட்ரான் வோல்ட்னா ஒரு மூலக்கூறினுடைய ஒரு தன்மை, ஒரு மூலக்கூறினுடைய ஒரு ஆற்றல். இது வந்து ஜே தாம்சன்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதை விட ஒரு லட்சம் மடங்கு தான் நான் கண்டுபிடிச்சது. அதை விட ஒரு லட்சம் மடங்கு நீ சொல்றது குறைவான மதிப்பு சொல்ற. இல்ல, நான் சொல்றது பல லட்சம் மடங்கு ஆற்றல் உடையது. அதாவது மில்லி வோல்ட் அல்லது மில்லி வாட்ஸ். கேளுங்க சாமி. ஆ இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வோல்ட் குறையுது, ரெஸ்ட் கொடுத்த உடனே மறுபடியும் ரீசார்ஜ் ஆகி மறுபடியும் கூடுது அப்படின்னு சொல்றீங்க இல்ல? ஆமா இப்போ அது இயற்கையாவே அதுக்குள்ள தண்ணியில இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா இப்போ வந்து நீங்க நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல தடையில்லா மின்சாரம்னு. ஆமா இப்போ வந்து சொசைட்டிக்கு வந்துட்டு அந்த தடையில்லாத மின்சாரம் கொடுக்கப்படணும்னா இந்த மாதிரி இறங்கி ஏறி வர்றத வந்து நியூட்ரல் பண்ணி தடை இல்லாம மின்சாரம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ஐடி ஃபீல்டுக்குலாம் வந்துட்டு இப்போ 100 வாட்ஸ் தேவைப்படுதுன்னா 200 வாட்ஸ் வந்துட்டு எப்பயும் அங்க டெபாசிட் ஆயிருக்கணும். ஆமா, அங்க இருந்ததான் வந்து அது வந்து இயக்க முடியும் ஐடி ஃபீல்டுக்கு வந்துட்டு. ஆமா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியும் இப்ப நீங்க இந்த ஒரு அடி இப்ப ஒரு எம்எல் ஒரு சின்ன இதுல டியூப்ல வச்சீங்க. இப்ப வந்து ஒரு அடியில செக் பண்றாருன்னு சொல்றீங்க இல்லையா? வாடியில வச்சு இவரு ஸ்வீடன் குமார். அப்போ அது வந்து இது வந்து அடுத்த ஒரு படிநிலை மாதிரி தெரியுது. தடையில்லாத மின்சாரம் வர்றது. தடையெல்லாம் என்ன சொல்லிடுறேன்னா, இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மினிமைஸ்டு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. இது குறைந்தபட்ச மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு 6 வோல்ட் தயாரின்னு வச்சுக்கோங்க. 6 வோல்ட் தயாரிச்சுன்னா இப்போ 6 வோல்ட் தான் மினிமம் 6 வோல்ட் நம்ம தயாரிக்கலாம். அது வந்து எரியறப்ப 2.25 வோல்ட்ல எரிஞ்சிட்டு இருந்த 2.25 வோல்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்இடி எரியறதுக்கான போதுமானது. ஆனா ஹையஸ்டா உற்பத்தி ஆகுது. எவ்வளவு ஹையஸ்டா உற்பத்தி ஆகுது? 6 வோல்ட். 6 வோல்ட். ஒரு இதுக்கு தேவை 2.25 வோல்ட் தான். ஒரு எல்இடி எரிவதற்கு அதுக்கே கோடிக்கணக்கான போட்டான் ரிலீஸ் ஆகணும். கோடிக்கணக்கான போட்டான் பயங்கர ப்ரெஷர்ல ரிலீஸ் ஆனா தான் எல்இடி எரியும். சும்மா எல்இடி எரியும் விளையாட்டு கிடையாது. இதெல்லாம் வந்து சயின்ஸ். இதெல்லாம் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி அதர்றப்ப கோடிக்கணக்கான போட்டான் ரிலீஸ் ஆகி தடையை கடந்து உடைச்சிட்டு போய் தண்ணிங்கிற ஒரு தடை இருக்கு, மெட்டல்னு ஒரு தடை இருக்கு, அது உடைச்சிட்டு போய் உள்ள ஏறி வெளியே வரணும். இது என்ன தெரியுங்களா? இந்த தண்ணீர் என்பது மெட்டல் வைக்கிறப்ப வேற ஒரு வடிவமா மாறுது. பல வடிவம் இருக்கு தண்ணீருக்கு, பல வடிவம் இருக்கு தண்ணீருக்கு, பல வடிவம் இருக்கு. டனலிங் ஆகுது. அந்த கம்பி வைக்கிறப்ப வேற வடிவம் எடுக்குது. அப்ப உடனே தண்ணி ஜென்ரேட்டரை மாத்திக்குது. தண்ணி என்னாச்சுன்னா ஜென்ரேட்டர் நிலையா இருக்கிற ஜென்ரேட்டர், சும்மா ஓடா இருக்கிற ஜென்ரேட்டர் ஓடாம தண்ணி ஜென்ரேட்டர் ஓடாம இருக்குது. கம்பி வச்சுன்னே அது ஜென்ரேட்டரா மாறுது. ஏன்னா விரட்டுறது யார்? இந்த போட்டான் விரட்டணும் இல்லையா, எக்ஸலேட்டர் பண்ணணும் இல்லையா? எக்ஸலேட்டர் பண்ணோம்னா இந்த தண்ணி தான் எக்ஸலேட்டர் பண்ணி இந்த போட்டான் ரிலீஸ் பண்ணிட்டு கம்பி வழியாக வெளியே வருது. அந்த கம்பி கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு சிறப்பு கம்பியா இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கம்பியும் சிலது வந்து 500 மில்லி வோல்ட் கொடுக்குது. விளையாட்டுல 500 மில்லி வோல்ட், 600 மில்லி வோல்ட், 700 மில்லி வோல்ட், இவ்வளவு அழுத்தம் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 2 மில்லி ஆம்பு, 3 மில்லி ஆம்பு, மினிமம் 1 மில்லி ஆம்பு கொடுக்குது. 1 மில்லி ஆம்பு வந்துட்டாவே ஒரு அணுகுண்டுக்கு சமம். ஏன்னா பல ட்ரில்லியன் அணுக்கள் இருக்குது. நான் சொல்றது மூலக்கூறு தான் சொல்றேன். நான் மொத்த தண்ணி சொல்லல. ஒரு சிங்கிள் மூலக்கூறுடைய உண்மையான வேல்யூ இது கூட தற்காலிக வேல்யூ தான். 1 மில்லி வாட்ஸ். 1 மில்லி வாட்ஸுங்கிறது வோல்ட்டையும் ஆம்பியரையும் பெருக்குன்னா வாட்ஸ் வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்னா நான் வோல்ட்டையும் ஆம்பியர் பெருக்கி பார்த்து அட்லீஸ்ட் ஒரு மில்லி மாலிக்யூல், அதாவது சிங்கிள் மாலிக்யூல் வேல்யூ. அவன் எலக்ட்ரான் வேல்யூங்கிறான், நான் என்ன சொல்ல தெரியுமா மாலிகுலர் வேல்யூங்கிறேன். அவன் எலக்ட்ரான் வேல்யூ சொல்லிட்டு எந்த யூஸும் கிடையாது. நான் சொல்றேன் ஒரு நம்பரே போட்டேன், எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டான்னா நம்பரே போட்டேன். எவரி சிங்கிள் மாலிகுல் ஹேவ் ஏ 1 மில்லி வாட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதை விட 1 மில்லி வாட்ஸ்ன்னு போட்டா பல ட்ரில்லியன் மாலிகுல் இருக்கான். அதை கணக்கு போட்டு பார்த்தா அது அணுகுண்டு மாதிரி வருது. அதனால நான் கண்டுபிடிச்சது பயங்கரம். இதை டெவலப் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த டெவலப்மெண்ட்.
இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அது பின்னாடி வர்றது. முதல்ல ப்ரூஃப் இது போதும். இதை ஒத்துக்கணும். முதல்ல எதை ஒத்துக்கணும்? மாலிகுலர் இருந்தா வருது, ட்ரில்லியன் ஆ இதுல வந்து வருது ஆ ஒத்துக்கணும். மாலிக்குள்ளதான் வருது. அதுக்கு அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணா போதும். அதை எல்லாரும் செய்ய வைக்கணும். எங்க நம்ம மதுரையிலே இன்னும் செய்யாம உட்காந்துருக்குறாங்க. நானும் ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயா. ம். ஃபோன் பண்ணி பத்து பாக்குறேன். எடுக்கிற மாதிரி தெரியல. பதிலும் வர மாட்டேங்குது, எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது அவங்கள? தகவல் அவங்களுக்கு அந்த knowledge இல்ல. ஆ? அந்த நாலேஜ் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு. அப்புறம் எது கையில ஆவணத்தை வச்சிருக்கிறாங்க? 60 பக்கம் ஆவணம் இருக்குது இல்லைங்க ஐயா. பார்த்துட்டு படிச்சுட்டு பதிலாவது சொல்லணும். பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணா எடுக்கிறதும் இல்லை. அதுல ஏதாவது நான் படிச்சுட்டேன் இல்ல டைம் கேக்குன்னு போடவும் மாட்டேன். நம்ம நேரடியா போய் சொல்லவங்களே செய்யாது போடுது. இப்ப நீங்க கூட ஒருத்தர் சொன்னீங்க, அதெல்லாம் அவ்வளவுதான். அதெல்லாம் அவ்வளவுதான். ம் இப்படித்தான் அந்த இயற்கை இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இது. 10 ரூபா செலவு கூடியாது, ஒரு 50 ரூபா செலவு கூட வராது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மூடியில வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, சாதாரண மூடியில் ஒரு கம்பு, ஒரு அலுமினிக்கம், ஒரு செம்புக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி அது இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணல. இது வரைக்கும் யாரும் 1 கிராம் தண்ணியே 1 மூடி தண்ணி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, அந்த மாதிரி டெஸ்ட்டோ அந்த மாதிரி ஆராய்ச்சி உலகத்துல கிடையாது. உலகத்துல கிடையாது. கிடையாது. அதான் சொல்றேன். ம் நான் பண்ணது முதல்ல போரோசிலிகேட் கிளாஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, லேப் கிளாஸ். இந்த லேப் டெஸ்டிங் கிளாஸ் இருக்குல்ல, டெஸ்ட் டியூப்ல தான் நான் முதல்ல பண்ணேன். அதை நான் டெஸ்ட் டியூப்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது அதே தான். பீக்கர்னா 100 ml பீக்கர் சொல்லுவாங்க. பீக்கர்னா ஒன்றும் இல்லை, அதே கிளாஸ் தான் பெருசு, 100 ml கிளாஸ். அதே தான். அது டெஸ்ட் டியூப். அது தண்ணியில் சூடு பண்றது. நான் என்ன பண்ணுவேன், சர்க்கியூட்டே வச்சு சூடு பண்ணணும். உலகத்துல சர்க்கியூட் வச்சு நேரடியாக சூடு பண்ண ஒரே ஆள் நான் தான். பேட்டரி சர்க்கியூட் வச்சு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணவும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட் நீ சிந்திக்கல. ஆனால் வெங்கடேசன் சொல்லி தான் நான் வச்சேன். அதாவது ஒரு க்ளோசர் சர்க்கியூட், அதாவது ஒரு டிசி சர்க்கியூட்டை தண்ணிக்குள்ள வச்சு எதுக்குள்ள வைக்கிறேன், போரோசிலிகேட் கிளாஸ்ல வைக்கிறேன். போரோசிலிகேட்ல ஃபிட் பண்ணி அப்படியே டைரக்ட் ஃப்ளேம்ல வைக்கிறேன். இந்த மாதிரி உலகத்துல யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணவும் முடியாது, பண்ணவும் தேவையில்லைன்னு அதுக்கான ரூட் காசு அவங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? என்ன தேவை? ஆனா நான் என்ன தேவையில்லை வச்சேன். நான் என்ன பண்றேன் தெரியுங்களா, எப்படி வோல்ட்டை குறைக்கணுங்க இருக்கா, அந்த வோல்ட் உள்ள கொடுக்குறோம். 1.5 வோல்ட் மினிமம் உள்ள கொடுக்கணும். வெங்கடேசன் சொல்றது 200 மில்லி வோல்ட் தான், 0.2 தான் இருக்கு. நம்ம 1.5 வேணுங்கிற, நம்ம வெறும் 0.2ல கொடுத்து நீ தண்ணியை பிரிக்கணுங்கிறாரு. நான் அதே மாதிரி செக் பண்ணிட்டே வர்றப்ப முதல்ல 500 வோல்ட் கீழே 500 0.5 தான், 0.5 கீழே குறைக்க முடியல. அப்புறம் தான் தடையா இருக்குது. அப்புறம் தான் செஞ்சு டைரக்ட் ஃப்ளேம்ல வைக்கலாம். அப்ப சிங்கிள் பாத்திரம் வைக்க, அப்ப 2 பாத்திரம் வச்சேன். 2 பாத்திரம் வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளி பாத்திரம் மட்டும் கொதிக்குது, உள் பாத்திரம் கொதிக்க மாட்டேங்குது. 100 டிகிரி கொதிச்சாதான் தண்ணீர் எப்போ 100 டிகிரிக்கு வரணும். தண்ணீர் 100 டிகிரி கொதிச்சாதான் அதுல ஃப்ரிக்ஷனே இருக்காது. என்ன இருக்குது, உராயவே எல்லாமே சூப்பர் கண்டக்டரா மாறி. இது ஆச்சரியம் பாருங்க. தண்ணீர் 100 டிகிரி கொதிக்கிறப்ப சூப்பர் கண்டக்டரா மாறுது. சூப்பர் கண்டக்டர் தெரியுங்களா, எந்த தடையும் இல்லாம அப்படியே ஜீரோவா மாறிடும். என்னது, கொடுக்குற மின்சாரம் அப்படியே அந்த பக்கம் போயிடும். நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. எத்தனை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூலிங்ல -270, அது பேர் கிரியோஜெனிக் மெக்கானிசம் சொல்லுவாங்க. கிரியோஜெனிக் லேப், அது கோடிக்கணக்கில் செலவாகும். அந்த கிரியோஜெனிக் லேப்ல வச்சு அதுல கேபிள் வச்சாங்கன்னா அந்த கேபிளுடைய மின்சாரம் கொடுப்பாங்க. மின்சாரம் கொடுத்தாங்கன்னா அந்த கேபிளுடைய போய் மின்சாரம் அப்படியே வெளியே போகும். இது ஒரு ஆராய்ச்சிக்காக, அது சீப்பஸ்ட் கிடையாது, பல கோடி செலவாகும். இப்ப அதுக்கு மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யுமான்னா, இப்ப ரூம் டெம்பரேச்சர்ல தான் வேலை செய்யற மாதிரி தான் நான் உருவாக்கி இருக்கிறேன். அதுக்கு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதுல 100 டிகிரி தண்ணி செல்சியஸ் ஹீட் பண்றேன். அது 80 வாட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் மின்சாரம் செலவாகுது. 80 வாட்ஸ் மின்சாரத்தை கொடுக்குறப்ப என்ன ஆகுது, 80 வாட்ஸ் மின்சாரம் அதுக்கு தகுந்த மாதிரி மின்சாரம் கொடுக்கும். 80 வாட்ஸுங்கிறது ஒரு டைமிங். 60 செகண்ட், 5000, 30, 300 செகண்ட். 300 செகண்ட்ல அந்த நான் வச்சிருக்கிற தண்ணியானது கொதிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப கணக்கு போட்டு பார்த்தா 300 செகண்ட் வருது, எத்தனை வாட்ஸ், 80 வாட்ஸ் வருது. சரி, இது என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறேன், 100 கிராம் தண்ணி வைக்கிறேன்.
100 கிராம் தண்ணி பார்த்தீங்கன்னா அது உண்மையான வேல்யூ வந்து தெரியுமா? அது வந்து 11% தான் உள்ள வந்து என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கும். மிச்சம் இருக்கிற 89% ஆக்சிஜன். சரி, அந்த 11% தான் 11 கிராம். 100 கிராமுக்கு 10 கிராம் வச்சா கூட 10 கிராம். 10 கிராமோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கிராம் வந்து 40 வாட்ஸ் வேல்யூ. இப்போ 10ஆல பெருக்கணும்னா 400 வாட்ஸ். அதாவது 1 கிராம் ஈக்குவல் டு 40 வாட்ஸ். அதாவது ஹைட்ரஜனோட வேல்யூ இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ அதுதான். மற்ற பெட்ரோல் வந்து பெட்ரோலை விட 3 மடங்கு வாட்ஸ் வேல்யூ. பெட்ரோல் வந்து 1 கிராம் 1 கிராம் வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 11 10 12 12 வாட்ஸ் தான் வரும். ஆனால் அதே தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதை விட 3 மடங்கு கிட்டத்தட்ட 40 42 43 வாட்ஸ் வரும். அப்போ கணக்கு போட்டு இன்புட் 100 வாட்ஸு, வெளியே வர்றது அவுட் வாட்ஸ். மொத்த செலவு 100 வாட்ஸ் தான் செலவு. ஆனால் 10 கிராம் கிடைக்கிறப்ப பெருக்கி பார்த்தா அது நான் அப்படி வருது. இதுதான் விஷயமே. ஆகையினால இது சிம்பிள் இது. அதனால நான் என் பொண்ணை செய்ய சொல்லியிருக்கேன். சூழலை செய்ய சொல்லியிருக்கேன். ஸ்வீடன்லேயும் செய்ய சொல்லியிருக்கேன். அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்க. இனி ஸ்கூல் அந்த காலேஜ் மாணவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். அவரே ஆர்வமா இருக்காரு. நான் சொல்லாமலே அவர் செய்யறாரு. அப்படிதான் நமக்கு தேவை. சொல்லாம செய்யற ஆளுக்கு தான் நமக்கு தேவை. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கேம்பஸ்லயே செஞ்சுறாங்க. செய்ய சொல்றதுக்கு அவர் ஏற்பாடு பண்றாரு. முதல்ல சாம்பிள் அவரே செஞ்சு கொண்டு காட்ட போறாரு. செஞ்சு கொண்டு கையில் கொடுத்து பேப்பரையும் கொடுத்து இதான் அங்கே கொடுக்க போறாரு. இப்போ நான் எப்படி பேப்பர் கொடுத்து போட்டு வந்தேன், அவருக்கு பேப்பரையும் கொடுத்துட்டு ஆராய்ச்சி கட்டையும் கொடுத்துட்டு இதுதான் சாம்பிளும் செஞ்சு கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். கொடுக்குறேன் இருக்காரு. அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் என் பொண்ணையும் செய்ய சொல்லியிருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு 15 டியூப் அனுப்ப சொல்லியிருக்கேன். நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்தே வைக்கலாம். ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் 10 எடுத்துக்கலாம். முதல்ல 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்து தண்ணி ஊற்றிக்குங்க. அல்லது மூடி, இந்த மூடியே போதும். மூடியில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது. இந்த மூடியில் எத்தனை 5 மிஞ்சில் ஒரு 10 கிராம் ஒரு 2 கிராம் தண்ணி 3 கிராம் தண்ணி ஊற்றி இந்த மூடியே போதும். இதில் ஒரு செம்பு கம்பி அலுப்பு கட்டி வச்சிங்கன்னாவே மின்சாரம் வரும். இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதான் வேலை. அங்கதான் விஷயம் வருது. மின்சாரம் வருதுன்னு சொல்லுவீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அது தடையில்லாத மின்சாரம் வருது, அதுவும் தெரியுது. இது கனெக்ட் பண்ணா ஒரு எல்இடி எரியுதுன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை எவனுமே. எல்இடி எரியுதுன்னு சாதாரணம் அல்ல. எல்இடி எரியுதுங்கிறது போட்டான்ஸ் ரிலீஸ் பண்ணணும். போட்டான் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? அது அந்த கேள்விக்கு குவாண்டத்துல கேள்வி. இப்போ கிளாசிக்கல்லே பதில் சொல்லக்கூடாது. கிளாசிக்கல்ல பதில் நான் கேட்கறது குவாண்டத்துல கேள்வி கேட்கறேன். குவாண்டம்ங்கிறது அணுவை பத்தி பேசுறது. சின்ன பொருளை பத்தி. குவாண்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை. குவாண்டம் மெக்கானிக்கல் ஒரு சின்ன பொருளை பற்றி அணுவை பற்றி பேசுவது. அது மைக்ரோஸ்கோப்பின்னு சொல்றது. மேக்ராஸ்கோபிக் அண்ட் மைக்ராஸ்கோப். மேக்ராஸ்கோப்னா பெரிய பொருளை பத்தி பேசுறது. மைக்ரோஸ்கோபிக்னா சின்ன பொருள். அவ்வளவுதான். சின்ன பொருளை கலெக்ட் பண்ணும்போதுதான் பயங்கரமா அதிர்ச்சி தெரிவிக்கின்ற ஆற்றலா மாறப்போகுது. இது வந்தே தேருங்க. நான் கண்டுபிடிச்சது வந்தே தேரு. கொஞ்சம் தாமதமாகும். வேற என்னங்க? சரி, இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். மேற்கண்ட 2 இயந்திரங்களும் தற்போது விஞ்ஞானம் நம்பி வரும் செகண்ட் லா தெர்மல். இதுல வந்து குவாண்டத்துல போயிட்டீங்கன்னா எந்த விதியும் பொருந்தாது. நிச்சயமற்ற கொள்கை தான் வரும். ஏறி இறங்கி கரெக்டா வருது. ஏறி இறங்கி வந்துகிட்டே இருக்கு. பிளக்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கான். 2வது வந்து ஆற்றல் வந்து கூடுறதும் இல்லை குறையதும் இல்லை. இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்குது பாருங்க. 6 வோல்ட் வருது, எரிக்கிறேன் 3 வோல்ட்டா பாகுது. கழட்டி வச்சு உடனே சர்ன்னு அதே வேகத்துல மேலே ஏறுதுங்கன்னா, அதே வேகத்துல மேலேறி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்குள்ள அதை நான் தொடர்ந்து இன்னைக்கு கவனிக்கணும். எவ்வளவு வேகத்துல ஏறுதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை நான் பண்ணலான்னு இருக்கிறேன். 6 வோல்ட் தயாரிச்சுக்கிறேன். 5.25 வோல்ட் 6 வோல்ட் தயாரிச்சுக்கிறேன். எரிக்கிறேன். சர்ன்னு குறைஞ்சிருது. குறைஞ்சது அப்படியே எரிஞ்சு லைட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ செக் பண்ணா 2.25 வோல்ட் காட்டிகிட்டே இருக்கும். 2.25 வோல்ட் காட்டிக்கிட்டே இருக்கும். அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், கழட்டி விடுறேன். தொடர்பு துண்டிச்சதுக்கு அப்புறம் வச்சு பார்த்தேன். டக் 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 டக்னு அப்படி சல்லன்னு ஏறிட்டே போகுதுங்கண்ணா. ஏறிட்டு போய் 5.25 போயிடுது. எங்க போயிருது? 5.25 போயிருது. அப்புறம் என்ன ஆகுது? ரிவர்ஸ்ல போயிருது. எங்க போகுதுங்க? உலகத்துல ரிவர்ஸ்ல போறது இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. ரிவர்ஸ்ல போகுது. ரிவர்ஸ் ஜம்ப். அப்ப பேக்வேர்ட் ஆகுது. ஃபார்வேர்டில் போகுது. அப்ப என்ன உண்மையில இது என்ன நடக்குது தெரியுங்களா? இது பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பேரு. ஃபார்வேர்டு இன்ஜினியரிங் என்ன தெரியுமா? கரண்ட் உள்ள கொடுத்தா ஃபார்வேர்டு, கரண்ட் வெளியே வந்துச்சுன்னா ரிவர்ஸ். கரண்ட் வெளியே வந்துச்சுன்னா ரிவர்ஸ். அப்ப ரிவர்ஸ் நான் கண்டுபிடிச்ச ரிவர்ஸ். ஆற்றல் வந்து முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்னு கணக்கு. ஆற்றல் நீங்க முன்னாடி கொடுத்தீங்கன்னா செலவு,
ஆற்றல் நமக்கு திரும்பி வந்துச்சுன்னா வரவு. நான் சொல்றது இனியன் வரவு. ம். அது மட்டும் இல்ல, அந்த அந்த 1 மில்லி வாட்டர் 1 ml வாட்டர்னு வச்சுக்கலாம். 1 மில்லி வாட்டர் வந்து அன்லிமிட்டெட் எனர்ஜி. அதுக்கு பேர் என்னது? அன்லிமிட்டெட் எனர்ஜி. அந்த 1 கிராம் வாட்டர், இந்த 1 கிராம் வாட்டர் ஏன் சொல்றேன்னா, 1 கிராம் வாட்டர் மினிமைஸ்டு வாட்டர். அந்த வாட்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது இருக்கும் 2000 மெகாவாட். என்னது? 2000 மெகாவாட். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டம் என்ன தயாரிக்குது அதை விட பல மடங்கு 2000 மீறி மேல 500 மெகாவாட், 600 700 மெகாவாட்டுமா. அதுக்கு 1,00,000 கோடி தேவை. ஆனால் நான் வச்சிருக்க ₹1 செலவுல அது 2000 மெகாவாட் இணையான. அதனாலதான் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னது? எரிஞ்சிட்டே இருக்குது. நீங்க ஒண்ணு வேண்டாம். நீங்க அந்த மூடி எடுத்து நீங்களே உங்க வீட்டுல மல்டிமீட்டர் இருக்குது இல்ல? இருக்கா? ஒண்ணு வாங்குங்க. இல்லைங்க சாமி. ஒரு மல்டிமீட்டர் இல்லைங்க. ஒண்ணு வாங்க. சாதாரண மல்டிமீட்டர் ₹100 ₹150 மல்டிமீட்டர் வாங்கிக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. அவங்ககிட்டயே வந்து ஒரு செம்பு கம்பி அலுமினி கம்பி வாங்கிக்கோங்க. இல்லை செம்பு கம்பி ம். வருதுன்னா, ஒரு கம்பி இருந்ததுன்னா ஒயர் எடுத்து ஒயரை பிடிக்கிட்டே கம்பி வரும். நல்லா சொன்னிட்டு முறுக்கிக்கங்க, ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு அலுமினி கம்பி, சரியா? அலுமினி கம்பி சொல்லி கொடுங்க. சொல்லிக்கிட்டு மல்டிமீட்டரை செக் பண்ணி பாருங்க. எப்போ செக் பண்ணாலும் அந்த நீங்க என்ன காட்டினா அந்த வேல்யூ காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூ தண்ணி ஊற்றி வச்சிருக்க, டப்புனு சரி. தண்ணி ஊற்றி வச்சிருங்க. இந்த தண்ணி ம். தீர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ம். கூட ஆகாது, 100 வருஷம் கூட ஆகல. ஆவியாக ம். வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே இருக்கு. அப்படியே வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் வாட்டர் பாட்டில் தண்ணி ம். பிடிச்சி டைட்டாக மூடி வச்சுட்டா 100 வருஷத்துக்கு அப்படியே தானே இருக்கும். அதே தான். அப்ப அதுல இருந்து அது எத்தனை எத்தனை பல ட்ரில்லியன் பல லட்சம் கோடி, அதாவது ஒரு கடல் மாதிரி, கடல் அளவுல எலக்ட்ரான் இருந்தா எவ்வளவு இருக்கு அது மாதிரி இதுக்குள்ள இருக்கு. அதாவது இது மாலிகூல் 6.3 × 10⁻22. அதான் அபகட்ரா வேல்யூபாங்க. அந்த வேல்யூ உள்ள இருக்கு. சரிங்களா? முடிச்சுக்கலாமா? சரிங்க சார். இதுதான் நாம செய்யறோம். இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இது யாராவது ஒரு முயற்சி எடுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து ஐஐடி இன்ஜினியர் வேணுங்கிறேன். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இவருக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரால, யாரு தெரிஞ்சதுன்னா, நம்ம ஒரு வழக்கறிஞர் விஸ்வநாதனை பார்த்தோம் இல்லையா? அவர் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு ஆமா சார். ஏதோ ஒரு ப்ரொஃபசர் நமக்கு நமக்கு அரசாங்க ப்ரொஃபசர் இருந்தா அவன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவான். அதுக்கு தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கு மதுரையில் இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் நமக்கு செஞ்சு பார்க்கலாம். இந்தப்பா உங்க நீங்க அனுப்பிச்சு அந்த பயாலஜி படிக்கிறாங்களா, அவங்களே செஞ்சு பார்க்கலாம். அவங்களே செஞ்சு பார்க்கணும். நீங்களே கேட்கலாம். இப்ப நீங்களே ஒரு மூடியில தண்ணி ஊத்திட்டு எப்படி வருது நீங்களே கேளுங்களேன். எல்லாரும் பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆமா சார். சரி நாம செஞ்சு கேள்வி கேட்கணுங்க. அவங்க மூளை சும்மா தான் இருக்கு, பதில் சொல்லட்டும். என்னது? ம். நாம செஞ்சு பார்க்காம நீங்க செய்ய நமக்கு என்ன வேலை? அப்புறம் நமக்கு என்ன வேலை? முதல் நம்ம தெளிவாகணும். முதல் நம்ம இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, இதை நாம செஞ்சு பார்க்கணும். நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகுது. அது அப்படியே ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். அப்படின்னா அணுவை பத்தி எல்லாம் எப்படி எல்லாரும் அணுவை பத்தி பேசியிருக்காருன்னா அது ஏதோ ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. என்னது? ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. இப்ப நான் சொல்ல நான் மண்டையோ உடைக்கிறேன் இல்லையா? அவர் காலத்துல அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னா அவரை பத்தி பொய் புனையெல்லாம் இருக்கும். நிறைய புனைந்து இருப்பாங்க, பொய் இருப்பாங்க, கட்டுக்கதை இட்டுக்கதை நிறைய இருக்கு. நான் நேரடி இப்ப நவீனமா இருக்கேனே, என்னை எப்படி கட்டுக்கதைன்னு சொல்ல முடியும்? எப்படி நான் சொல்றேன் பாருங்க. அது பாரு 2000 மெகாவாட்டுக்கு இணையான அது கால்குலேட் கணக்கு போட்டு பார்த்தா சாட்ஜிபிடி சொல்லுதே கால்குலேஷன் இவ்வளவு இருக்கு. ஒரு மாலிகுல வேலை வந்து 1 மில்லி வாட்ஸ் வருது. அப்ப எத்தனை மாலிகுல் இருக்கு? பல ட்ரில்லியன் இருக்கு. அப்ப ட்ரில்லியன் அது என்ன மினிமம் பார்த்து என்ன சொல்றான்னா 6.3 சொல்றான். 6.3 × 10⁻22. முதல்ல 6.3 பெருக்கணும்னா மழை அது 22 தடவை பெருக்கணும். எத்தனை? 22 தடவை பெருக்கணும். பெருக்கிட்டே போனா அது போகுது கோடி கணக்குல வாட்ஸ். அது குறைஞ்சபட்சம் 2000 ஒரு டிராப் போட்டு அனுப்பிச்சிருப்ப பாருங்க, ஒரு தண்ணி மாதிரி சொட்டு போட்டு அனுப்பிச்சிருந்தேன். பாத்தீங்களா? அது வந்து 2000 வாட்ஸ் வருது. 2000 மெகாவாட்ஸ். 2000 மெகாவாட். அடேங்க அப்பா, மேட்டூர் டேமை விட 4 மடங்கு. என்னது? மேட்டூர் டேமோட 4 மடங்கு. ஒரு கிராம் தண்ணியில எத்தனை? 1 கிராம் தண்ணியில இருக்கிற வேல்யூ. அப்படின்னா நீங்க 1 கிராம் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா
அது பாட்டுக்கு அந்த அதிர்ந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2000 மெகாவாட் தேர்ற வரைக்கும் அந்த மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. ம். அந்த தண்ணி காயாம வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் அதை தான் ம். போட்டு வச்சிருக்கேனே. 1 கிராம் வாட்டர் ஊற்றி கப்புன்னு போட்டு பிளாஸ்டிக்ல போட்டு வச்சிருக்கிறேன். போட்டு 2 கம்பி சொருகி விட்டுருவேன். அது எப்ப பார்த்தாலும் அது புள்ளி 6 காமிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. 6 மாசம் காமிச்சிட்டே இருக்குது. புள்ளி 6 600 மில்லி வோல்ட் வந்துகிட்டே இருக்கு. 600 மில்லி வோல்ட் வந்துட்டே இருக்கு. ஆமா. எப்படி? அப்ப ஜெனரேட் பண்ணிட்டே இருக்குது. இது அது சுத்திக்கிட்டே இருக்குது. ரெஸ்டே கிடையாது. அதுக்கு தண்ணிக்கு ரெஸ்டே கிடையாது. தண்ணிக்கு நோ ரெஸ்ட். அது ஒரு இயல்பாவே இருக்குது. ஆ அந்த இயல்பாவே இருக்குது. இயல்பாவே ஆ. இருந்துட்டே இருக்குது. ஆ, இயல்பாவே இருந்துட்டே இருக்குது பாருங்க. அது கம்பி வச்சோடனே வேற வடிவம் எடுத்துக்குது. அது இப்ப ம். இப்ப கம்பி வைக்காதனால அது என்ன வடிவம்னு நமக்கு தெரியாது. அது நம்ம தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கம்பி வச்ச உடனே ஜெனரேட் ஆயிருது. என்ன ஆகுது? ஜெனரேட் ஆகுது. ஆ ஆக்சிலேட்டர் ஆகுது. ஆக்சிலரேட்டிங். அப்புறம் ஆக்சிலேட்டர்னு சொல்லலாம், ஆசிலேட்டர்னு சொல்றான், ஜெனரேட்டர்னு சொல்லலாம், பல்ஸ் ஜெனரேட்டர்னு சொல்லலாம். இது வந்து உண்மையில இது பல்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி பல்ஸ் பல்ஸ் ஆமா. ம். பல்ஸ் ஜெனரேட்டிங். அதுதான் டைனமிக்பாங்க, ஜெனரேட்டிங்பாங்க. அந்த இந்த பல்ஸ் தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பல்ஸ்பாங்க. ஜிகா ஹெர்ட்ஸ், மெகா ம். ஹெர்ட்ஸ் எத்தனை இடம் அதிருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வினாடிக்கு எத்தனை அதிருது? ஒரு வினாடிக்கு அது இருந்தா ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஹெட்ஸ் வருது? ம். இப்ப இந்த ஹை இப்ப நாம ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்கல்ல சாமி. இதுதான். ஒரு இதுதான். வினாடிக்கு அந்த ம். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி, ரெசோனன்ஸ், ஒத்திசைவு எல்லாம் இதைத்தான் சொல்றானுங்க. எவ்வளவு ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை துடிக்கும். இப்ப நம்மள பத்தி ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை துடிக்கணும். துடித்தல். அந்த துடிக்கிறதுனால தான் அந்த தண்ணீர் அப்படி துடிச்சிட்டே இருக்கிறனால ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. அப்படி அடிக்கிறப்ப தான் உள்ள எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் அதிருது. எலக்ட்ரான் அதிர்னாலும் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். புரோட்டான் அதிர்னாலும் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். நியூட்ரான், நான் சொல்றது நியூட்ரான். நான் சொல்றது நியூட்ரான் பேசுது. நான் சொல்றது ஏன்னா எலக்ட்ரானை பத்தி பேசிட்டீங்க எல்லாருமே. புரோட்டானை பத்தி விஞ்ஞானிகள் பேசிட்டாங்க. நியூட்ரானை பத்தி இது வரைக்கும் யாரும் பேசல. நான் தான் பேசுறேன். நியூட்ரான் ஜம்ப் ஆகுது, நியூட்ரான் அதிர்கிறது. நியூட்ரான் ஜம்ப் ஆகி இந்த ஃபோட்டான் பேக்வர்ட் ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது? நமக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமா கரண்ட் வெளியே வருது. ஒரு தண்ணிக்குள்ள இந்த கரண்ட் வெளியே வந்தா அதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு பேர். எந்த வேலையும் செய்யக்கூடாது. கம்பி முடிச்சு வைக்கணும். நமக்கு வந்து இன்புட் காட்டணும், 0.7 வோல்ட் காட்டணும். வச்சு பாருங்க. சரியா? சந்திப்போம். நன்றி.